Hello everyone. So we have to discuss. We will discuss something not special, but it's all known to all, right? Knowingly, unknowingly, we couldn't able to follow that this truth. The biggest strength of human being is knowledge, right? No doubt at all. At the same time, the same knowledge is a limitation or it is a weakness for human being, right? In Tamil, மனிதனுடைய பெரிய பலம் அறிவு, அதே அறிவு தான் அவனுடைய லிமிட்டேஷன் ஆர் வீக்னஸ் ஆர் முடியாமை என சொல்லலாம். அப்போ எப்படிங்க சொல்கிறீங்க? அறிவு தான் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்கிறீங்க, அதே அறிவு தான் வீக்னஸ் ஆர் நெகட்டிவ் சைட் ஆஃப் ஹியூமன் பீயிங்னு சொல்கிறீங்க. அப்படின்னா என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்குறீங்க இல்லையா? இப்போ என் கையில் ஒரு தங்கம் இருக்குது வச்சுங்களேன். கையில் ஒரு தங்கம் இருக்குது, ஓகே. அந்த தங்கம் ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா, இதை விட தங்கத்தை விட மதிப்பான விஷயங்கள் நிறைய இருக்குது. வைரம், வைரூடியம், இதெல்லாம் ஹைலி வேல்யூபிள் தென் கோல்டு, ரைட்? அப்போ எனக்கிட்ட இருக்கிறது தான் பெரிது அப்படின்னு நான் நினச்சிட்டேன்னா, இதை விட பெரிது நமக்கு கண்ணுக்கு தெரியாது, நம்மளால் ஒத்துக்க முடியாது, ஒத்துக்கிற இயலாமை இல்லாமல் போகுது. அதே தான் இந்த அறிவும் கூட. எனக்கு தெரிஞ்சது தான் பெரிய விஷயம், யாரும் தெரியாதுன்னு நான் நினச்சிட்டேன்னா, எனக்கு தெரிஞ்சதை விட நல்ல விஷயங்கள் கொட்டி கிடக்குது நாட்டில், உலகத்தில். அதை தெரியறதுக்கு இந்த அறிவு தடங்களாக இருக்குது. இதை தான் சொல்கிறோம், our knowledge is biggest strength. The same knowledge is a limitation of human being, right? This is what I'm trying to convey. So நம்ம என்ன பண்ணலான்னா, நமக்கு தெரிஞ்சது எல்லாமே ஒரு சாதாரண விஷயந்தான் அப்படின்னு எப்போ ஒத்துக்கிறோமோ, அந்த நிமிஷத்துலேயே ஞானம் பிறக்கும். என்னென்னலாம் தெரிஞ்சுக்குமோ எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். மற்ற மனுஷால் பேசுகிற விஷயத்த நாம் புரிஞ்சிக்க ஒரு உதவிகரமாக இருக்கும். அப்போது எப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப ரொம்ப அற்பமான விஷயந்தான், பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நான் உணர்றனோ, மக்கள் உணர்கிறாங்களோ, மற்ற மனிதர்களை கவனிப்பாங்க. தனக்கு தெரிஞ்சதை விட நிறைய விஷயங்கள் தெரியாதது இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை தெரியறதுக்கு முயற்சி பண்ணுவோம். திஸ் இஸ் வாட் ட்ரூத் ஆஃப் லைஃப். இது தெரிஞ்சு போச்சுன்னா எந்த மனுஷனையும் நம்ம ரிஜெக்ட் பண்ண மாட்டோம், எந்த வார்த்தையையும் நம்ம சாதாரண வார்த்தைன்னு உதறி தள்ள மாட்டோம். ஸோ இதை வேறு வகையாக சொல்லணும்னா, லேர்னிங் டசன்ட் ஹாவ் எண்ட். டெத் இட் செல்ஃப் இஸ் அ லேர்னிங். மரணம் கூட ஒரு லேர்னிங் தான். ஸோ லேர்னிங்கை விட்டுறாதீங்க. யூ ஷுட் லேர்ன், we should learn up to death. Death itself is a wonderful learning, right? Thank you very much.